Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம். Beauty 90s. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. முன்னாடி அதிமுக இருந்தவங்க இப்போ வந்து அதிமுக வந்து பலவீனமாக இருக்கிறது, பலமாக கட்டமைக்க வேண்டுமானால் எல்லாரும் ஒரே புள்ளியில் இணைக்கணும், அதிமுகவுடைய நலம் விரும்பிகள் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அதிமுக மேலே அக்கறையாக இருக்கிறவங்க எப்படி துரோகிகளோட கை சேர்ந்து இந்த இயக்கத்தை வந்து 4ஆக பிரிக்கணும் 3ஆக பிரிக்கணுங்கிற வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அதனால் அரசியலில் வெற்றி தோல்விங்கிறது வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். வெற்றியும் நிரந்தரமாக கிடையாது, தோல்வியும் நிரந்தரமாக கிடையாது. பூஜ்ஜியம் வாங்கின திமுக பேக் டு பேக் ஒரு 38-40ன்னு ஒரு வரலாறு படைக்க முடியும்னா அதே வரலாறு அஇஅதிமுகனால இன்னும் சிறப்பாக படைக்க முடியும். 52 வருஷத்தில் 32 வருஷம் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதியை மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. அதனால் காலம் மாறும், காட்சிகள் மாறும், மாறாமலாம் இருக்காது. 221 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக முன்னிலை பெற்று வெற்றி பெற்றதுன்னு போடுறாங்க. எப்படி செய்தி வந்து தனி சட்டமன்ற தொகுதியாக நடக்காத ஒரு தேர்தல், 6 சட்டமன்ற தொகுதி ஒரு நாடாளுமன்ற தொகுதி நான் சேர்த்து அந்த வெற்றியை திமுக முன்னிலை பெற்று ஜெயிச்சு முடியும். அப்போ என்ன இப்போ நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிக்கும். இவர் 200ன்னு சொல்கிறாருல, எப்படி மோடி 400ன்னு சொல்லி இப்போ வந்து பல்பு வாங்கினாரோ அதே மாதிரி வாங்குவார். நாம் தமிழ் கட்சியின் வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறாங்க, விசிக்கவும் அந்த வரவேற்கிற விஷயம்தான். அந்த வாக்கு எங்கிருந்து வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை, பெரும்பான்மையாக சீமான் அவர்களுக்கு வரக்கூடிய வாக்கு வந்து முதல் முறை வாக்காளர்கள், இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு கருத்து இருக்குது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பல்வேறு அரசியல் நகர்வுகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார் அதிமுக ஐடி விங்கின் மாநில இணைச் செயலாளர் திரு கோவை சத்யன் அவர்கள். அன்பான வணக்கம். வணக்கம். 2019 ஒப்பிட்டு பார்க்கும்போது 2024 2 விழுக்காடு அதிமுகவுடைய வாக்கு விகிதம் உயர்ந்திருக்கு. ஆனால் தோல்வியை சந்திச்சிருக்கும். என்ன காரணம்? தோல்வி சந்திச்சதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரே ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. ஒன்று தோல்வின்னு நம்ம பார்க்க போனால் ஒரு தொகுதியோட எதிர்பார்ப்புகள் வேறு, இந்த மக்களோட ஆசைகள் வேறு. அதனால் தொகுதி வாரியாக விஷயந்தான் அது. ஆனால் வாக்கு வங்கி அதிகரித்திருக்குங்கிறது வந்து மிகப்பெரிய ஆறுதலான விஷயம். என்னென்னா, இந்த இயக்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எடுத்த முடிவு ஒற்றை தலைமை. அந்த ஒற்றை தலைமைக்கு சிறந்தவர் எடப்பாடியார் அப்படின்னு நாங்கள் எடுத்த முடிவுக்கு ஒரு மக்களிடம் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தின் துவக்கமாக அதை பார்க்கலாம். இப்போ இணைப்பு குழுன்னு ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க. யார் உருவாக்குனாங்க? அதில் வந்து புகழேந்தி, கேசி பழனிசாமி எல்லாம் சேர்ந்து, ஜெயசிடி பிரபாகர் அவங்கெல்லாம் சேர்ந்து அதிமுக வந்து ஒரு புள்ளியில் முன்னாடி அதிமுக இருந்தவங்க இப்போ வந்து அதிமுக வந்து பலவீனமாக இருக்கிறது, பலமாக கட்டமைக்க வேண்டுமானால் எல்லாரும் ஒரே புள்ளியில் இணைக்கணும், அதுக்கான முயற்சியில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுகவுடைய நலம் விரும்பிகள் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஒரு இயக்கத்திலே இல்லாதவங்க அந்த இயக்கத்தில் ஒரு குழுக்கு நாங்கள் ஆரம்பித்தோம், நாங்கள் தான் அதுக்கு இருப்போம்னு சொல்லி பேசல ஒரு வேடிக்கையான விஷயமா தெரியல. அவ்வளோ அதிமுக மேலே அக்கறையாக இருக்கிறவங்க எப்படி துரோகிகளோட கை சேர்ந்து இந்த இயக்கத்தை வந்து 4ஆக பிரிக்கணும் 3ஆக பிரிக்கணுங்கிற வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இதே கதையை நம்ம எவ்வளோ நாள் பேசுகிறது ஊடகத்தில். இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி தான் இந்த தேர்தலோட முடிவு. நீங்கள் சொன்ன இந்த 2% வாக்கு வங்கி இன்க்ரீஸுங்கிறது இதோட முடிவுக்கான அறிகுறி தான். அதெல்லாம் 4ஆக பிரிஞ்சு 5ஆக பிரிஞ்சுன்னு சொல்லி பட்டாள இளவரசர் கூட தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். பார்த்தீங்களா, ஐபிஎல் மாதிரி பிரிஞ்சிருக்குன்னு. அப்படி தவறான பிரச்சாரம் பண்ணால் கூட மக்களிடம் ஒரு அங்கீகாரம் இருக்குது. ஒற்றை தலைமை அது எடப்பாடியார் தான், அவர் தான் அதிமுகங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது. அதன் வழியில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த இயக்கத்தில் வழிநடத்தக்கூடிய சிறந்த இடத்துல அவர் இருக்கார். அவர் வழிகாட்டுதல எங்களுக்கு போதும். வேறு யார் ஆலோசனைலாம் நம்மளுக்கு தேவையில்லை. அது கழகத்தோட விரோதிகள் துறைகள் ஆலோசனைலாம் தேவையில்லை. வெற்றியான ஒரு அறுவடையாக இல்லையே, அதை எப்படி பார்க்குறது? அதுக்காக தானே ஒற்றை தலைமையே போகணும். தொடர்ச்சியாக 8 தோல்வி 9 தோல்விங்கிறாங்க. அப்போ 2021 வரைக்கும் 7 தோல்வி 8 தோல்விங்கிறது அந்த இரட்டை தலைமை தானே காரணம். ஒற்றை தலைமைன்னு மாறி அது வழக்காடு மன்றங்களோட வழக்குகள்லாம் முடித்து களம் காணும் மிகப்பெரிய தேர்தல் இது. அந்த மிகப்பெரும் தேர்தலில் கூட எங்களுக்கு ஒரு 2 விழுக்காடு வாக்கு கடந்த முறையை கம்பேர் பண்ணும்போது கூடியிருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி, அது காரணக்காரியம் தான் இது. அதைத்தான் சொன்னேன் இப்போ. அதனால் அரசியலில் வெற்றி தோல்விங்கிறது வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். வெற்றியும் நிரந்தரமாக கிடையாது, தோல்வியும் நிரந்தரமாக கிடையாது. பூஜ்ஜியம் வாங்கின திமுக பேக் டு பேக் ஒரு 38-40ன்னு ஒரு வரலாறு படைக்க முடியும்னா அதே வரலாறு அஇஅதிமுகனால இன்னும் சிறப்பாக படைக்க முடியும். 52 வருஷத்தில் 32 வருஷம் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதியை மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. அதனால் காலம் மாறும், காட்சிகள் மாறும், மாறாமலாம் இருக்காது. மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பலை இருக்குது, வெற்றி நமக்கு சாத்தியம்னு சொல்லும்போது கூட முழுமையான வெற்றியை திமுக கூட்டணி அடைஞ்சிருக்கு.
அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மக்கள் ரொம்ப விவரமாக இருக்காங்க. தமிழக மக்கள் வந்து மற்ற மாநில மக்கள் எப்படிங்கிறது வேற. ஆனால் தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ நடைபெறுகின்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். நாங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து வெறுப்பாக இருக்கிறது மாநில அரசு மேலே, திமுக மேலே. அவங்கள மாற்றக்கூடிய தேர்தல் இது கிடையாது. தேர்தல் பரப்புரையில் மக்கள் பேசுறதே அதானே, பேசணும். எல்லா பக்கமும் நல்ல எழுச்சி, மக்கள் எழுச்சி. நம்ம அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். மக்கள் இவ்வளோ எழுச்சியாக இருக்காங்களே அப்படின்னு. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, அம்மா இருக்கிற காலத்துலலாம் நாங்கள் தேர்தல் பரப்புரை ஒரு இடத்துக்கு போகிறோம், அம்மா வராங்க அப்படின்னா, அந்த ஒரு சாயங்காலம் அம்மாவோட பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா அந்த ஊருக்குள்ளே போவோம்ல, இந்த மாதிரி தகவல் சொல்கிறதுக்கு அப்படின்னு. வீட்டிலேருந்து எந்திரிச்சு வந்து வெளியே கேட்பாங்க, யாருங்க வராங்க, என்ன வராங்க, இந்த மாதிரி அம்மா வராங்க. அம்மா வராங்களா? ஆமாங்க அம்மா வராங்க அப்படின்னு. இது அம்மா இருந்த காலகட்டத்தில் பார்த்தேன். 2019 நாங்கள் பார்த்துருக்கோம். அதே தேர்தல் பரப்புரை சாயங்காலம் தலைவர்கள் 2 பேர் வராங்க அப்படின்னா வீட்டிலேருந்து வெளியே கூட வர மாட்டாங்க. என்ன பண்ண, இந்த மாதிரி அதிமுக கலந்து சரி சரி அப்படிம்பாங்க. அதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஆனால் இப்போது பரப்புரை யார் வரா, எடப்பாடி வீட்டிலேருந்து எந்திரிச்சு வந்து அதை கேட்குறாங்க, யார் வரா, எடப்பாடி அவர் வராரா, அவர் வராரா, அவரா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு எழுச்சியை பார்த்தோம் மக்கள்கிட்ட. நாங்கள் நினச்சோம் சரி அந்த எழுச்சி வந்து வாக்குகளாக மாறும்னு. ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு பாடம் கற்பித்து கொடுக்குற காலம் வரும்போது கண்டிப்பாக அதுக்கு உண்டு சார், நீங்கள் கவலைப்படாமல் போங்க தம்பி, நீங்கள் கவலைப்படாமல் போங்க தம்பி, எங்களை ஏமாற்றிட்டு இப்போ உட்காந்து பண்ணுறதுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம், விலைவாசி ஏறி போச்சு, பொம்பளை குழந்தைங்களை வீட்டை விட்டு அனுப்ப முடிய மாட்டேங்குது, பயமாக இருக்குது, இங்கிட்டு பாருங்கள் கஜ்ஜாவில் தள்ளாடுறானுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பட்டியலாக ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு அந்த வெறுப்பு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும்போது வருவானில் ஓட்டு கேட்டு அப்போ வச்சுக்கிறேன் அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்காக 40 இடத்துலையும் இப்படி செஞ்சு இந்த முடிவை கொடுத்துட்டா மக்கள் இப்படி சொல்லணும்? இல்லை, 40 இடங்கிறது வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் தானே. அப்படி பார்க்கும்போது 54 விழுக்காடுன்னு சொல்லி மார்த்தட்டி கொண்டிருந்த திமுக கூட்டணியோடு சேர்ந்து இப்போ 47க்கு வந்திருக்குல்ல. சரிவு ஆரம்பிச்சிருக்கு, குறைஞ்சிருக்கு. எத்தனை வாக்கு வித்தியாசத்தை நாங்கள் ஜெயிச்சோன்னு மார்த்தட்டினாங்க. 4 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் ஆகுன்னு. இன்னைக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையா? இருந்தாலும் இப்போ நம்ம வெற்றி அடையும் பட்சத்தில் 2026க்கு அது உத்வேகமாக இருக்காதா? இப்போ ஒன்று கூட இல்லைன்றது அது ஒரு பின்னடைவு பார்க்க முடியாதா? இதெல்லாம் தற்காலிக பின்னடைவு தான் சார். நீங்கள் அதிமுக வரலாறு எடுத்து பாருங்களேன். நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது ஒரே ஒரு தடவை தான் வந்து அடித்தோம், 40க்கு 40 அப்படின்னு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற வரலாறு எல்லாம் சொல்லும், 2, 8, 12, 11, 14. மக்கள் தெளிவாக இருக்காங்க. அந்த மாதிரி மாறி மாறி கொடுத்த மக்கள் தான் 32 ஆண்டுகள் ஆளுகின்ற வாய்ப்பையும் கொடுத்தாங்க. சட்டமன்ற தேர்தல் வரும்போது கரெக்டாக தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் தமிழக மக்களோட அந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அண்ட் பொலிட்டிக்கல் கோஷன்ட்னு சொல்கிறோம்ல, அது ரொம்ப அதிகம். மற்ற மாநிலம் மாதிரி கிடையாது, ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் இது ஒரு மிகப்பெரிய தாக்கமாக இப்போவே பரப்புரை ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கூட பார்த்தேன், சேகர் பாபு 234 நாங்கள் தான் ஜெயிக்க, ஏன்னா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனால் 234 நாங்கள் ஜெயிப்போம். ஒரு கட்டமைப்பு ஆரம்பிப்போம். ஊடகத்தில் வந்து அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதுல வந்து பயங்கர கில்லாடிங்க அவங்க. நாடாளுமன்றத்தில் 40 ஜெயிச்சோங்கிறத விட முதல் நியூஸ் என்னன்னு வெளியே வருது, 221 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக முன்னிலை பெற்று வெற்றி பெற்றதுன்னு போடுறாங்க. எப்படி செய்தி வந்து தனி சட்டமன்ற தொகுதியாக நடக்காத ஒரு தேர்தல், 6 சட்டமன்ற தொகுதி ஒரு நாடாளுமன்ற தொகுதி நான் சேர்த்து அந்த வெற்றியை 221 தொகுதியில் திமுக முன்னிலைன்னு போடுறோம். திமுக கூட்டணின்னு கூட போடல, திமுக முன்னிலை பெற்று ஜெயிச்சுன்னு போடும். அப்போ என்ன, இப்போ நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிது. இவர் 200ன்னு சொல்கிறாருல, எப்படி மோடி 400ன்னு சொல்லி இப்போ வந்து பல்பு வாங்கினாரோ அதே மாதிரி வாங்குவார். இதே 200 போன தேர்தலையும் சொன்னார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆனால் வாங்கினது எவ்வளோ? 134. அப்போ யாரும் கேட்க விட்டாங்க, ஏங்க 200 சொன்னீங்களே வாங்கலையே அப்படின்னு. எப்படி 2 முறை நாங்கள் ஆட்சி கட்டில் இருந்து 3வது முறை அஇஅதிமுக கேட்கும்போது கூட 200 ஜெயிக்க முடியல அவங்களால. இப்போ ஒரே ஒரு முறை ஆட்சி கட்டில் இருந்து அவ்வளோ பெரிய வெறுப்பில் இருக்காங்க மக்கள். 200ங்கிற நரேட்டிவ் எப்படி மோடி 400 சொல்லி இப்போ ஏமாந்து போய் உட்காந்துருக்காரோ அதே மாதிரி அப்படி இருந்து மோடி தானே பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். நான் சொல்ல நம்பருன்னு, அதுவும் கூட்டணி கட்சியோட ஆதரவுல தான் வந்து மோடி பிரதமராக இருக்காரு. நம்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த எனக்கு ஒரு சின்ன முரண் இருக்கு. அதிமுகவும் சொல்லிச்சு 40க்கு 40 நம்ம வந்து வெற்றி அடைவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நம்பர் தானே. அவர் சொன்ன எண்ணிக்கை தொடலைனா கூட 240 அப்படிங்கிற எண்ணிக்கை தொட முடிஞ்சுது. 40க்கு 40 சொன்னோம், அதிமுக ஒன்று கூட வரலன்றதையும் நம்ம அந்த எண்ணிக்கையில் தானே பார்க்கணும். ஆமாம், நம்பிக்கையின் வெளிப்பாடே சொன்னோம். தேர்தல் காலத்தில் போகும்போது அதே நம்பிக்கை அவர் சொன்னாங்க. ஆனால் 400 சொன்ன நம்பிக்கையின் வெளிப்பாடு அவங்க பார்வையில் அப்படியே ஒரு மீட்டிங்கில் போயிட்டு நான் 400ன்னு சொன்னோன்னே எதிர்கட்சியில் முன்னாடி 400 வந்து எப்படி சொன்னாங்க பாருங்க. எதுக்கு அதை வந்து ஒரு ஜாலியான விஷயம் மாதிரி பேசணும். அதனால் களம் தெரியும், கட்டமைக்கப்பட்ட களம். பாஜக 400ங்கிறது கட்டமைக்கப்பட்ட களம். அது களத்தின் யதார்த்தத்தோட எதிரொலி இல்லைங்கிறது ஒத்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு மீட்டிங் நாங்கள் கூட்டணி இருந்த காலத்துலேயும் சரி, நம்ம நேஷ்னல் மீடியாவுக்கு போகும்போது கூட விவாதத்தில் நான் கேட்டது இதுதான்,
ஏன் 8 மாதத்துக்கு முன்னாடி தான் 200 230 ஜெயிக்கும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ அவர் 400 சொல்லிட்டாங்கறக்கா 400 400 பேசுகிறோமா? என்ன மாறிடுச்சு அதுக்குள்ளே? 170 சீட்டு வர வரைக்கும் என்ன மாறிடுச்சு பெருசா அப்படின்னு. அடுத்து ராமர் கோயில்னாங்க. அப்போ கோயில் கட்டி தான் வந்து ஓட்டு போடணுன்னா அப்புறம் அதிமுக தான் ஆட்சியில் இருந்திருக்கணும் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரின்னு கேட்டேன். அதிக கும்பாபிஷேகம் பண்ணது அதிமுக ஆட்சி தான். அப்போ நாங்கள் தான் ஆட்சியில் இருந்திருக்கணும். கோயில் கட்டினதுக்கும் வாக்குக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு பேசணும். அதனால் களத்தின் எதிரொலிப்பு இல்லை, தவறான கணிப்பு தானே. அதே தான் நடக்கும் திமுகவுக்கு 2024. தவறான கணிப்பு, தவறான பிரச்சார கட்டமைப்புன்னு வரும். பாலாரும் தேனாரும் ஓடுகிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் யதார்த்தத்தை நல்லா தெரிஞ்சிருக்காங்க மக்கள். அவங்க பதில் சொல்லுவாங்க கரெக்டாக. நாம் தமிழ் கட்சியின் வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? 4 விழுக்காடு அதிகமாக வாங்கியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறாங்க. விசிக்கவும் அந்த வரவேற்கிற விஷயம்தான். ஜனநாயக நாட்டில் அரசியலில் யார் வேணாலும் வரலாம், களம் காணலாம். அது அவங்களோட உழைப்பிற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக தான் நம்ம பார்க்கணும். யாரையுமே அதை வந்து புறந்தள்ளிட முடியாது, எள்ளி நகையாட முடியாது, தூக்கி எறிஞ்சும் பேசிட முடியாது. இதே முதல் முறை களம் காணும் பொழுது மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் 8.33 வாங்கினார் ஃபர்ஸ்ட் டைம்லேயே. இவர் சீமான் அவர்கள் பல ஆண்டுகள் களம் கண்டு பேட்டை 25 வந்திருக்காது. அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். வாழ்த்துக்கள். அந்த வாக்கு எங்கிருந்து வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால்? இல்லை, பெரும்பான்மையாக சீமான் அவர்களுக்கு வரக்கூடிய வாக்கு வந்து முதல் முறை வாக்காளர்கள், இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு கருத்து இருக்குது. அது உண்மை என்னன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை, யாரும் அதை பற்றி ஆய்வு பண்ணல. முதல் முறை வாக்காளர்கிட்ட போய் யாரும் இது வரைக்கும் பேட்டி எடுத்த மாதிரி தெரில. அது ஒரு கருத்து, ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. அதை தாண்டி சீமான் வந்து ஒரு 30 வயதை கடந்தவர்களை வந்து ஈர்த்தார். இந்த சமூக இந்த கட்டமைப்பில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஈர்த்தார் அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த தரவுகளும் இல்லை சொல்கிறதுக்கு. அதனால் இது வரைக்கும் இருக்கிற ஒரு நம்பிக்கை, ஹைபாத்திசிஸ்ன்னு சொல்கிறோம்ல ஆங்கிலத்தில், அந்த ஹைபாத்திசிஸ் தான் தொடருது. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சொல்லும்போது பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் 30லேருந்து 35 இடத்தை நாங்கள் வெற்றி அடைஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறார். ஒரே தலைமையின் கீழே இயங்கிக்கிட்டு இருக்கும்போது அதே கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒன்று பேசும்போது அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாதா? இல்லை கட்சிக்குள்ள ஏதோ ஒரு இல்லை பாருங்க, அண்ணன் வேலுமணி அவர்கள் சொன்னதோட சாராம்சம் என்ன அப்படிங்கிறது முழுமையாக புரிந்து கொள்ளப்பட்டதா அப்படின்னு பாருங்க. இப்போ நம்ம கூட்டணின்னு எதுக்கு ஒன்று வருது? காலத்தின் கட்டாயம், எதிரி ஒருவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்கு தான் கூட்டணி. இதான் அடிப்படை. கொள்கை எல்லாம் சேர்ந்து இருக்குது அப்படின்னா வேறு வேறு கட்சியாக தானே இருக்கும். கொள்கை சேர்ந்து கிடையாது. இந்த திமுக பொய் சாயம் பூசுகிற மாதிரி அதிமுகவும் பாஜக ஒரே கொள்கை அப்படி கிடையாது. அது கிடையாது. எங்களுடைய பொதுவான எதிரி திமுக. இப்போ அதிமுக எதனுடைய வாக்குகளை அறுவடை செய்கிறது? இருதுருவ அரசியல். திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் அதிமுக, அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் திமுக, இல்லையா? இது இருதுருவ அரசியல், திராவிட அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போது கூட்டணி எங்களுடன் சேர்ந்து, எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணிகள் பாஜக ஆகட்டும், எங்களை சேர்ந்து எங்களுடன் பயணிப்பதை விடுத்து நாங்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சின்னு ஸ்டிக்கர் ஓட்டுறதும், எங்கள் தலைவர்களை விமர்சனம் பண்ணுறதும், என்ன கூட்டணியோட தர்மம் கடைபிடிக்காமல் அவர்கள் ஒரு தனி ட்ராக்கில் போகிறது வந்து கூட்டணி தர்மத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம்னு கூட்டணி பிரியிடும். அப்படி பிரிஞ்சது பிறகு பாஜக வாங்கிய வாக்கு வங்கியில் 10.5 விழுக்காடு 11 விழுக்காடு அப்படின்னா அந்த 10.5 11 விழுக்காடும் வந்து பாஜகவின் ஹிந்துத்வா கொள்கைக்கு கிடைத்த அங்கீகாரம் வாக்குகள் கிடையாது. நாங்கள் தான் எதிர்கட்சி. திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் அதில் உள்ளடக்கி இருக்குது. அதில் இருக்குது. மொத்தமாக 11 திமுக எதிர்ப்புக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு இந்துத்துவா கொள்கைக்கு ஒரு விழுக்காடு வாக்கு, 2 விழுக்காடு 3 விழுக்காடு வாக்கு விழுந்திருக்கலாம். அவங்க அதான் அவங்களோட கோர் ஓட் பேங்க்னு சொல்கிறோம். நம்ம முந்தைய தேர்தலில் தனித்து நிற்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச 2.5% 3%ங்கிறது 3.66 இருந்துச்சு. அது அவங்களோட கொள்கை சார்ந்து அப்படின்னு. அதையும் தாண்டி இப்போ 10 வந்திருக்கிறது அது பெரும்பான்மை திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான். அதைத்தான் வந்து இல்லையா அதிமுக அதிகம் வரனா அப்புறம் எப்படி 2 விழுக்காடு ஜாஸ்தி வந்துருக்கு. அங்கே 2 வந்ததுக்கும் இந்த 7 விழுக்காடு உயர்ந்ததுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதைத்தான் சொல்ல வரும். அதைத்தான் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர் தெளிவாக சொல்கிறாரு. நம்மளுடைய எதிரியை சார்ந்து நம்ம போட்டி போட்டிருக்கணும். அப்போ நம்ம கூட்டணின்னு ஒன்று அமைத்துக்கும் பட்சத்தில் அந்த எதிர்ப்பு வாக்குகளை இந்த கூட்டணி நாம் அறுவடை பண்ணியிருப்போம். நாம் ஒரு பலமான இடத்துல இருந்திருப்போம். அது பாஜகங்கிற கட்சின்னு குறிப்பிட்டு அதை சொல்லலை. அது பிரிஞ்சு போய் வாக்கை உடைச்சாச்சு. அவங்க வாக்கை உடைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம சேர்ந்து களம் கண்டிருந்தோம்னா, ஒரு வலுவான கூட்டணியாக களம் கண்டிருந்தோம்னா நாம் தான் ஜெயிச்சிருப்போம். 35 இடத்துல ஜெயிப்போங்கிறது அதோட அடிப்படை சாராம்சம் தான் இது. அப்போ பாஜக பிரிஞ்சு போச்சு, அப்போ அவங்கள பாமகவும் தான் போச்சு. அவங்களையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இங்கே வந்து திட்டமிட்டு ஒரு
கதை ஜோடிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட இருக்கு திமுக. அந்த திட்டமிட்டு ஜோடிக்கப்படுற கதையில ஒரு எக்ஸ்டென்ஷன் இது. அதனுடைய தொடர்ச்சி. ஆமா, அதனோட தொடர்ச்சி தான். இதுல குறிப்பா வேலுமணி சொன்னதுனால தான் அந்த பேச்சு வருது. உங்களுக்கு தெரியும், ஊடகங்களில் வர செய்தியின் அடிப்படையில் செங்கோட்டையும் வேலுமணியும் எல்லாரையும் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள் வரும்பொழுது, அப்படி ஒரு செய்தி வந்தது யார் எல்லாத்தையும் சேர்க்கறது? பிரிந்து இருக்கின்ற தலைவர்களை எல்லாம் ஓபிஎஸ் ஒன்று சேர்க்கணும், அந்த பக்கம் இருக்கிற பிரிஞ்சு போன தலைவர்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு பத்திரிகை அந்த செய்தி அடிப்படையில் சொல்கிறேன். அதெல்லாம் சொல்லிட்டு அதில் வேலுமணியே இதை சொல்லும்போது தான் அது ஒரு பெரிய கேள்வியாக வருது. அப்போ என்ன பழனிசாமி சொல்லிட்டாரு, முடிஞ்சதுதான் சொல்லிட்டாரு. அதன் பிறகும் இவர் சொல்லும்போது ஒரு பொதுச் செயலாளர் கருத்தை தாண்டி யார் எந்த முடிவு எடுக்கல, யார் அதுக்கு மாற எதுவும் சொல்லலை. அண்ணன் வேலுமணி சொன்ன கருத்து தான், எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைந்து அறுவடை பண்ணியிருந்தால் நம்ம மீறிய இமாலய வெற்றியை பெற்றிருப்போம். அங்கங்கே பிரிந்ததுனால தான் எதிர்ப்பு வாக்குகளை ஒரே இடத்துல அறுவடை பண்ண முடியலங்கிற சாராம்சம் தான் அது. அது கூட்டணி பாஜக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், பாமக கூட கூட்டணியிலேருந்து அந்த எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை பண்ணியிருக்கோம். அது நமக்கு தான் வந்து சாதகமாக முடிஞ்சிருக்கும். இதுதான் களத்தோட இயல்பு. கூட்டணினா என்ன, அதை எப்படி பயணிக்க வேணுங்கிறதோட வெளிப்பாடு தான் அவர் சொன்னார். சரி, அதற்காக எங்களுக்கு வந்து அவங்களோட பயணிக்கணும் இப்போ ஆசையாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அதை வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிட்டாரு. 2026 கிடையாது. அதே செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்கிறாரு, இந்த தேர்தலுக்காக நான் தான் ஒற்றை ஆளாக கடுமையாக பிரச்சாரம் பண்ணேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. மற்ற தலைவர்கள் யாரும் பணி செய்யலன்னு எடுத்துக்கணுமா? பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது அவர் ஒருத்தர் தான். ஏன்னா இந்த தேர்தலில் அவரோட பிரச்சாரமே ரொம்ப மக்களிடம் வரவேற்பு பெற்றதும் உண்மைதான். மற்ற தேர்தலில் கம்பேர் பண்ணும்போது இவர் அந்த எல்இடி திரை அமைத்து அவர் பண்ண பிரச்சாரம் நல்ல வரவேற்பு இருந்ததுங்கிறது உண்மைதான். மற்ற தலைவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது உண்மைதான். யார் வேலை செய்யலை, யார் வேலை செஞ்சாங்கிற லிஸ்ட்டு ஃபுல்லாக தலைவர் கையில் ரெடியாக தான் இருக்குது. அவர் தொகுதி வரியாக லிஸ்ட்டு கையில் ரெடியாக தான் வச்சுருக்காரு. யார் என்ன ரிசல்ட் என்னன்னு வச்சுருக்காரு, அது அவருக்கும் தெரியும். அரசியல் தலைவர், அதுவும் மூத்த அரசியல் தலைவர், 51 வருஷம் இந்த கட்சியிலே இருக்கார். அவர் எந்த நேரத்தில் யாருக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு அவருக்கு தெளிவாக தெரியும். நான் ஒருத்தன் தான் இந்த இடத்துல வேலை செஞ்சேன்னு நீங்கள் ஊடகத்தில் இருக்க உங்களாலேயே இந்த கேள்வி கேட்க முடியும் பொழுது கட்சியில் அது சிக்னலாக போகாதா? யாருக்கு எங்கே என்ன சிக்னல் போகாதா? இதெல்லாம் அன்றாட நடவடிக்கைகள் கட்சியில். உள்ளர்த்தம் கற்பிக்கிறதோட இதில் அர்த்தம் கற்பிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது வெளிப்படையாக தெரிகிற விஷயந்தான். வேலை செஞ்சவர்களும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நினச்சி ஒன்றும் பெருசாக வருந்தணுங்கிறது இல்லை. ஆமாம், தலைவர் அவர் வேலை செஞ்சார், நம்ம கொடுத்த வேலையை நம்ம செஞ்சோங்கிறது. வேலை செஞ்சவங்க யார் செய்யலாம், அவங்களுக்கு தான் கலக்கும், அவங்களுக்கு தான் வயதில் புளிய கிடைக்கும். அதுக்கு தான் பொறுத்து இருந்து பார்க்கணும் என்ன நடவடிக்கை அப்படின்றது. கண்டிப்பாக அரசியல் தாண்டி பொது நோக்கத்தோட ஒரு விஷயத்தை நம்ம பகிர்ந்துருக்கோம். நேரம் ஒதுக்கி பல்வேறு தரவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம். Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம். Beauty 90s. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year.